வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
பாலநிலதேனும் பாகும் பெருமையினாலும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய்து உங்க கரிமுகத்தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்ற விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமா அருளுரைந்த வல்லமாய் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் கலைத்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதியை தொடங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எந்நாடா பொன்னடகத்தை கிழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக வளர்ந்து விடுகிறேன். இன்று ஏதோ கரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தலைவரும் குருணர்கள் என்ன கரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யாரப்பண்ண மிருகப்பிரமான் கந்தனம் வணங்காம எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற காரணத்தினால முதல்ல மிருகப்பிரமான் அப்படின்னு கேட்டு அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமலை நாதனே வா வடிவேலனே வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா 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 அழகா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. இணைகளும் பெருமானே எழில் வேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயா முருகா 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 அழகா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடந்தீந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடந்தீந்து கருகிட திருவருள் புரிவாய். உன்னையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகா பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இப்படி இருக்கணும். நேத்துந்தான் முழக்கங்காலி சாணிச்சு இல்லை நேத்துந்தான் முழக்கங்காலி சாணிச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருக்கணும். ஆமாம் அதனால் உண்மையிலே தான் ஒளிபெருக்கி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா முதல் காரணம் யார்? ஒளிபெருக்கியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தால் தான் எப்பேற்பட்ட ஆட்கள் வந்து நின்று பாடினாலும் பேசினாலும் அது வெளியில் கேட்குது பொதுமக்களை போய் சேருது. அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஒளிபெருக்கி. அது மட்டும் இல்லாது கலைஞர்கள் ஊருக்கு போன உடனே பெயரை பார்த்த உடனே சந்தோஷப்படக்கூடிய ஒளிபெருக்கிகளுள் அன்பு அன்னாரும் ஒருத்தர். ஆக அருமையான ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாது அவரும் ஒரு நாடக பிரியர். அதனால தான் கலைஞர்களை தெரிந்து கொண்டு யாராருக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்லலாம் ஷார்ப்பை வைங்க இன்னர் வைங்க கெயினை குறைங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அங்கே அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய சிரமம்.
செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையாக சிரித்த முகத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். இரண்டாவது விஷயமாக நாடக கலா ரசிகர்கள் இந்த ஒரு நவீன காலத்திலேயும் நாடகக்கலை என்று சொல்லக்கூடிய கலை வைத்து அது வள்ளி திருமணத்தை இத்தனை பேர் உட்கார்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன் இப்போ எல்லாமே ஊடகமயமாயிருச்சு. எங்கே பார்த்தாலும் யூடியூப் ஊடகம். அன்பு அண்ணார் யார் பேர் தெரியல, இருக்கட்டும். ஆக யார் நாடகம் பார்க்கணும் அப்படின்னாலும் ஊடகத்தின் வாயிலாக பார்த்துக்கலாம். என்னதான் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தாலும் இப்போ சங்கத்துக்கு வர்றவங்கெல்லாம் பேரை சொல்லி கேட்குறது இல்லை, யூடியூப்பை காமிச்சிடுறாங்க. இந்த நாரதர் தான் வேணும், என்னமோ அந்த நாரதர் தான் வந்து தகத்த போகிற மாதிரி அந்த நாரதர் தான் வேணும், இந்த வள்ளி தான் வேணும்ன்றது. இன்னைக்கு தீய சக்தி வேற ஒன்று வந்திருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து குரல் நல்லா இருக்கு. அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல மேடையில் இருக்கக்கூடிய பகையை இன்னைக்கு தீர்க்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால அப்பேற்பட்ட முறையில் என்னதான் ஊடகத்தின் வாயிலாக கலைஞர்களை பார்த்தாலும் நம்ம ஊர் மேடைக்கு உழைத்து நேரில் இதுக மூஞ்சியெல்லாம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு மட்டுமல்லாது எங்களை போன்ற இசைக்கலைஞர்களையும் எங்களை போன்ற கலைஞர்களையும் மதித்து உழைத்த கிராமத்தர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா காலையில் என்னுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவாங்க, நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும். என்னப்பா இப்பயே நாடு செழிக்கணும் பாடி ஒத்தரவும் வாங்க முடியாது ஊரில். ஆமாம், அதனால் 64 கலைகள் ஒரு கலையான இந்த நாடக கலை மூலமாக மட்டுமே தமிழின்னு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு புறம் இருந்தாலும் இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கற்றுக்கிறலாம் விருப்பம் இருந்தால், ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மீண்டும் தலைவணங்குறேன். வருஷம் பூரா உங்க 4 பேரையுமே சந்திக்கணும் அப்படின்னு நான் அந்த இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்படி நினைப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் அன்பு அப்பா செய்யாமங்கலத்தை சேர்ந்த சொட்ட ராமதாஸ் அவர்கள், அதே மாதிரி அன்பு தம்பி முறையான ஆசானிடம் பயின்று நாடக உலகத்திற்கு வந்து சிறிது காலங்களே ஆனாலும் உண்மையிலேயே நல்ல பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பிள்ளைய பற்றியெல்லாம் அன்பு தம்பி திரு பொன்னுமணி அவர்கள், அதே மாதிரி பல வாத்திய மன்னன் என்று சொல்வதை காட்டிலும் பல லீலைகளுக்கு மன்னனாக தற்போது நாடக சங்கத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி லட்சுமணன் அவர்கள். அது மட்டும் இல்லாது இன்னைக்கு நாடகத்துக்கு முந்தானயத்தே ஃபோன் பண்ணி அம்மா 5 மணிக்கெல்லாம் வந்துருமா 5 மணிக்கெல்லாம் வந்துருமான்னு வாய்ப்பாடு ஒப்பிச்ச மாதிரி ஒப்பித்த அன்பு அப்பா ஆதீஸ்வரன் அப்பா அவர்கள், தாளக்கலைஞர். இந்த மாதிரி அமைஞ்சாத்தான் அந்த நாடகம் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப பேசுறேனா அப்படித்தான் பேசுவேன், வாய் அடங்காது எனக்கு. ஏன்னா அதனால அப்பேற்பட்ட முறையில் நான் பேசணும். அதையெல்லாம் நீங்க ஏன் இப்படி ஓரமா நிக்கிறீங்க? நான் திரும்பி பார்த்து பேச முடியல, இம்பிட்டு இடம் கிடக்கல, இங்க வந்து உட்கார வேண்டியதானே. மனோரஞ்சனி நம்ம ஊருக்கு வந்துச்சு அப்படின்னா நாடகத்தை நின்றுக்கிட்டே பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா என்ன? நேர்த்திக்கடனா? அதுதானே. இந்த பக்கத்து திரும்பி பார்த்து பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. இங்கிட்டு வந்து உட்காந்தீங்கன்னா நல்லா பார்த்து பேசலாம். அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முருகப்பெருமானுடைய இது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா ஒரே ஒரு சின்ன மன வருத்தம். மனம் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன். நான் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நானும் முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். வருஷம் பூரா சொல்றேன், அவரை பார்ப்பதற்கான பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது. அவருடைய தரிசனம் வேணும் அப்படின்னா யாருடைய தயவு வேணும்? அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய தயவு வேணும். நானும் ஒவ்வொருத்தரா இல்ல அது வேற யாராவது பார்ப்பாங்க, நான் அப்படி பார்க்க மாட்டேன். நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படித்தான் பார்க்கணும். பேசணுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசக்கூடாது, சரியா? பிச்சு பிடிவேன் சொட்ட, அந்த கொண்டி பசங்க ஞாபகத்துல இருக்கிறேன், பிச்சு பிடுவேன் ராஸ்கல். அதனால அப்பேற்பட்ட முறையில் ராஜ அலங்காரத்தோடு பார்க்கணும். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலாகப்பட்டது வலது காலாகப்பட்டது முன்னோக்கி தான் இருக்கும். பழனியில மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் முருகப்பெருமானுடைய சிலையை அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வலது கால் முன்னோக்கி இருக்கு. ஏன்? என்ன காரணம்? முருகான்னு ஒரு தடவை சொன்னா போதும், எப்படா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு அவர் காத்துக்கிட்டே இருப்பார். சொன்ன உடனே வந்துருவார். அரோகரான்னு சொன்னா 1000 பாவம் தொடங்கி சொல்றா. நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? அரோகரா சொல்லு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, மணிகண்டனுக்கு. மணிகண்டன் தம்பியோ இல்லை வேண்டாம், அந்த பக்கத்தே நம்ம பண்ணோம். மூதேவி கிளம்பு.
அதனால அவரோட முறையில் இன்னைக்கு நான் யாரை வணங்கலான் இருக்கேன் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு வணங்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போனோம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, சிவன் சொத்துக்குள்ள நாசம் அப்படிவாங்க. அதுக்கு என்ன காரணம், சிவபெருமானுடைய கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கிருந்து திருநீர் முதற்கொண்டு எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம குலம் நாசமடையும் அப்படின்னு அர்த்தமா? அது அல்ல. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, சிவன் சொத்துக்குள்ள நாசம். சிவபெருமானை வணங்கக்கூடிய அடியார்கள் அனைவருமே சிவனுக்கு சொத்து. ஆக அப்பேற்பட்ட அடியார்களுக்கு வாழக்கூடிய இந்த பிறவிலேயே மோட்சம் கிடைக்கும், மறுபிறவி என்று ஒன்றே கிடையாது. ஆக வாழக்கூடிய இந்த பிறவிலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் மறுபிறப்பு கிடையாது. அப்படின்றதுனால தான் அதை சுருக்கி சிவன் சொத்துக்குள்ள நாசம் அப்படின்னாங்க. அதை சில பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் எனக்கு இந்த பிறவியே போதும், ஈசா எம்பெருமானே இந்த பிறவிலேயே இம்மையிலிருந்து மறுமையிலிருந்து என்னை நீக்கி அருள் புரிவாயாக அப்படின்னு சிவனை வணங்கணும் அப்படின்னா அது அவனுடைய அனுமதி இருந்தால்தான் வணங்க முடியும். அப்படின்ற காரணத்தினால அவனுடைய அனுமதியோடு அடுகின்றான் தில்லகிலே அதை பாட வந்தேன் அவன் இல்லையிலே திங்களும் ஆட சொல்லமுமா பெரிசடை நீரோர் கங்கையும் ஆட உலகனும் மாபெரும் மேடகிட்டான் அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான், அம்பலத்தரசன் ஆடுகின்றான், ஆடுகின்றான் தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய காட்டமும் முடியவில்லை, இன்னும் ஆடிய காட்டமும் முடியவில்லை. ஆடுகின்றானே திண்ணையிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிறம்படி தனையே தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், மண் சுமந்தானது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றானே தில்லையிலே அதை பாட வந்தே உங்கள் எல்லையிலே திங்களுமா சோழமுமா பெரிசடை நீதொரு கங்கையும் ஆடுகின்றானே தில்லையிலே. தெய்வங்களை எல்லாம் வணங்கியாச்சு. ஆனா நான் யார் எதற்காக வந்திருக்கிறேன்ற விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நான் தான் வள்ளி, நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி, மற்றவங்க வேற ஊருக்கு போயிருப்பாங்க, அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைங்க மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? புறா மலை மாடு தடி மாடு சொட்ட மாடா இருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அதனால எங்க அப்பா முருகப்பெருமானோட வேண்டிக்கிட்டார், அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான குழந்தையாக, குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டாரு. அவர் எப்படி வேண்டினாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சேன். வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியுடைய காரணத்தினால் வள்ளியின போயிட்டு தக்க பிரபம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். நீங்களா வரீங்களா? என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க? எதை கெஞ்சுற? அப்போ கெஞ்சுறேனா? நீங்க கூப்பிட்டா நாங்க வரோம், நாங்க கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்க. என்னடா சொல்ற? நீ எங்க கூப்பிட்டாங்க? பேசக்கூடாது தம்பி, நம்ம சார்பா ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்கிறேன். அதனால அப்பேற்பட்ட முறையில் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறது ஒரு புறம் இருந்தாலும் சொட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். சரி, ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான். என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன். அடிக்கிறானா விடிய விடிய? தெரியாம தான் காதலிக்கணும். ஆனா தெரிஞ்சும் தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன். புரியல உங்களுக்கு? புரியுதா? நான் காதலிக்கிறவருக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை மட்டும் திருமணம் ஆயிருச்சு. தெரிஞ்சு ஒரு முறை, தெரியாம எத்தனையோ தெரியல. இருந்தாலும் அவர் அழகுங்க, ஆண்மகன் அழக. அவர் அழகுக்கு எத்தனை பெண்கள் வேணாலும் வருவாங்க. மூஞ்சி முகரம் இல்லாததுகளே 4-5 கல்யாணம் பண்ணுதுங்க. அவருக்கு என்ன வச்சு வாழ போறது நான் தானே. ஆனா அவர் யாருன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முருகன் என்று சொல்லுக்கு அழகன் தான் பொருள். அழகன் என்றாலே என்ன அவரான நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி சொல்றீங்க? டீ கடை முருகன் இல்ல, குலக்கடவுள் முருகப்பெருமான். அப்ப ஏற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன அனுதர்மம் நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் வந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பற்றியெல்லாம் எந்த வார்த்தைக்கு எக்கோ போடுறவர் வருங்க. அவருக்கு நிறைய தெரியும் காதலை பற்றி. ஏன்னா அந்த உலகத்தில் காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. காதல்லாம் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. காதல்னா அன்பு தான். 5 வயதில் வந்த காதல் அறியாத காதல். இப்போ வெறும் 13 வயது. யாருக்கு? எனக்கு தான் சொன்னாலும் ஒத்துக்குருவாங்க. 10 வருஷமா அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க. கதைப்படி 13 வயது. இந்த வயதில் வந்திருக்கக்கூடிய காதல் ஆன்மீக காதல். பொம்பளை பிள்ளைகள்கிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது. சரியா? ஆமாம். 50 வயதில் வரக்கூடிய காதல் அனுபவ காதல். அதுதான் உண்மையான காதலும் கூட. அதுக்காக நான் காத்திருந்து 50 வயசு ஆனதுக்கப்புறம் காதலிக்க முடியுமா? எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடந்தாகணும். பெட்டி வாசிக்கிற 65 வயசால் சொட்ட ராமதாஸுக்கு ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயதிற்கு என்னுடைய பருவத்திற்கு எனக்கு ஆசை இருக்காதா? அவரை பற்றி நினைக்கும் பொழுது, என்ன வரை பற்றி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால. ஹலோ, ஒரு 1/4 கிலோ போட்டு விடுங்கண்ணா. என்னுடைய காதலை சொல்லணும். சொல்லவா? துதுவலையில் இறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தொண்டாமணி வேலத்தை தொண்டிலிட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நான் கணக்கா. அந்த இந்திர சந்திரன் மாமா வந்தா எந்திரச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். நான் காத்தாகி
என்ன அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? உங்க காலில் விழுந்து கேட்குறேன், நான் போற ஊருக்கெல்லாம் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக ஒளிபெருக்கி அமைகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒளிபெருக்கி இருந்தால் தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அதே சமயத்தில் இசைக்கலைஞர்களும் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அழகான தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மூலமாக இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலை எத்தனையோ இசைக்கருவிகள் மூலமாக இசையமைச்சிருப்பாங்க. வெறும் 4 டப்பாவை வச்சு வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 4 இசைக்கருவிகளை வச்சு வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். உங்கள் 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றிங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வாசிச்சிட்டீங்க. எனக்கு நேரம் ஆயிருச்சு. நானும் கிளம்பணும். நீ எங்கடா கிளம்புற? கிளம்பு. நான் காவலுக்கு போறேன். கிளம்பிடா, காலகட்டத்தில் மணி 1:30 பஸ். நீ என்ன பண்ற? இறங்கி திட்டு இந்த பக்கத்து ஓடு. ஏதாவது கடை இருக்கும், கடையில் திங்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாடா, பசிக்குது. யாராரு காவலுக்கு போறோம் அப்படின்னா நான் போறேன். என்னோட 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. சரி. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிற பிரத்திகாவும் ஒருத்தி. அவளையும் சந்திக்கணும். ஆனா அவளை சந்திப்போம், அவளும் காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்கிட்ட சொல்ல மாட்டா. நேத்து மாதிரி இன்னைக்கு ஆக்கி சொல்லு. நேத்தெல்லாம் இப்ப இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கே. என்ன நடக்கும் இல்லையா? இந்த உள்ள போய் பத்த வைக்கிறேன். அதனால நேரம் ஆயிருச்சு. காலதாமதம் காரியக்கீடாக ஆயிடக்கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக. என்ன அங்கிட்டு ஒரு நாடகம் நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா? அதனால அவரை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் என்ன பூரா நான் சொல்றத கவனிக்கவே பண்றாங்க. 45,000 போச்சேன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியும். நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு. நான் வெளியே வந்துட்டு 35,000 முடிஞ்சு நாரதரை வெளியே தள்ளி விட்டோம்னா அவரை பத்தி நம்ம பேச வேணாம். இழுத்துட்டு வாங்க தேவை. நல்ல நேரத்துல தீய சக்திகளை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆமா, என்னுடைய காதல எங்க அப்பா நான் சொல்லாம போனேன்னா நல்லா இருக்குன்ற காரணத்தினால பிடிங்கப்பா. ஓடுகிற மேகங்களும் ஓட தண்ணி மீனுங்களும் கண்ணிதா கண்ணானோ கட்டுரா ஒரு நாள் தம்பட்டோ கொட்டுரா மச்சான் மணப்புள்ளுக்கு முயழுது அறிகளா. எல்லாரும் வள்ளி திருமணத்துக்கு வந்திருக்கிறீங்க. தலைக்கு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு போயிரு. ஐயா இருக்கிறாலும் போயிடாம. 1000 ரூபாய் செல்லாது மேடம். 500 ரூபாய் தரேன். 2500 இருந்தாலும் பரவாயில்ல. மாசி மாசம்தான் சொல்லு. அதான் செய்யாமங்கலத்தாருன்றது. எவ்வளவு நைவா சொல்றத பத்தியா? எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏனாதியார் ஒருத்தர். சொல்லுன்னாரு, அதோட காதலையே மறந்துட்டு. வாத்தியாரே இன்னும் கொஞ்சம் நைவா. கிட்டி மேல தலந்தான் சொல்லு மாசி மாசந்தான்
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.